வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. அமெரிக்காவின் பேட்ரியாட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் பாதுகாப்பு அமைப்பை போட்டியிடும் வகையில் பிரான்ஸ் புதிய SAMP-NG ஏவுகணையை அறிமுகப்படுத்தியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதனால் பல ஆண்டுகளாக உலகின் ஏவுகணை பாதுகாப்பு துறையில் முன்னணியில் இருந்த அமெரிக்கா தற்போது ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த ஏவுகணை அமைப்பானது தலேஸ் மற்றும் MBDA நிறுவனங்கள் இணைந்து இத்தாலியுடன் கூட்டு சேர்ந்து உருவாக்கப்பட்டதாகவும், இது F-35 வகை போர் விமானத்திற்கு எதிராக ரஃபேல் விமானத்தை முன்வைத்தது போல் இப்போது பைரியட் அமைப்பு நேரடியாக போட்டியில் உள்ளதாகவும் கருதப்படுகிறது. இந்த ஏவுகணை அமைப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களில் மிக சிறந்த துல்லியத்துடன் தடுக்க வல்லது எனவும் கூறப்பட்டுள்ளது. இதன் தீவிரமான செயல்திறன், விரிவாக பிரத்தியோக முடிவு மற்றும் முன்னேற்றமான ரேடார் தொழில்நுட்பம் போன்ற அம்சங்கள் நேட்டோ நாடுகள் உள்ளிட்ட பலரையும் கவரும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேட்ரியாட் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். ரஷ்யா மீது யுக்ரைன் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டு வருவதனால் மாஸ்கோவில் முக்கிய விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாகவும், குறைந்தது 140 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய தகவலின் அடிப்படையில் ரஷ்யாவின் மீது 230க்கு மேற்பட்ட யுக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதோடு அவற்றின் தலைநகரான மாஸ்கோவின் மீதும் 27 ட்ரோன்கள் வீசப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பினுடைய கூற்றுப்படி மாஸ்கோவிற்கு சேவை செய்யும் 4 முக்கிய விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் 130ற்கு மேற்பட்ட விமானங்களும் திருப்பி விடப்பட்டிருப்பதோடு அதன் பின்னர் அனைத்து வழக்கமான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் யுக்ரைனில் இரவு முழுவதும் ரஷ்ய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனுடன் சமாதான உடன்படிக்கை நோக்கி நகர தயாராக இருப்பதாக மாஸ்கோவின் முன்னுரிமை தங்கள் இலக்குகளை அடைவது என்றும் கிரெம்ளினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியுள்ள நிலையில் யுக்ரைனின் இந்த தாக்குதல் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காசா முனையில் நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதலை நடாத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதுடன் இஸ்ரேலில் இருந்து 251 பணைய கைதிகளாக காசா முனையில் ஹமாஸ் ஆனது கடத்தி சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதலையும் நடாத்தி வருகிறது. அதேவேளை பணைய கைதிகள் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் தரைவழி வான்வழி தாக்குதல் நடாத்திய நிலையில் இந்த தாக்குதலில் 115 பேர் உயிர் இழந்ததுடன் இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் காசாவில் உயிர் இழந்தோரின் எண்ணிக்கையானது 58,895 பேராக அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். பாகிஸ்தானில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் இந்தியாவில் நடந்த பல்வேறு பயங்கரவாத தாக்குதலில் தொடர்பு உடையவர் எனவும் இந்தியாவால் தேடப்படும் பயங்கரவாதிகளில் முக்கியமான ஒரு நபராகவும் கருதப்படுகிறார். இந்நிலையில் மசூத் அசாரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வரும் நிலையில் தங்கள் நாட்டில் இல்லை எனவும் பாகிஸ்தான் கூறி வருகிறது. சமீபத்தில் பாகிஸ்தானின் முன்னாள் அமைச்சர் பிலாவால் பூட்டோ கூறும்போது மசூத் அசார் பாகிஸ்தானில் இல்லை எனவும் அவர் ஆப்கானிஸ்தானில் இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் மசூத் அசார் பாகிஸ்தானில் பதுங்கி இருக்கும் இடத்தை இந்திய உளவுத்துறை தற்சமயம் கண்டுபிடித்திருப்பதாகவும், பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் கில்கிட் பல்டிஸ்தான் பகுதியில் காணப்படும் உளவுத்துறை தகவல்களும் வெளியிடப்படுகின்றன. இந்த பகுதி மசூத் அசார் முதலில் வசித்த பாகிஸ்தானின் பஞ்சாபர் மாகாணம் பகவல்பூரில் இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எனவும், மசூத் அசார் தங்கியிருக்கும் இடத்தில் 2 மசூதிகளுடன் மாதரசாக்கள், அரசினர் விடுதிகள், விருந்தினர் மாளிகைகளும் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த இடம் கிட்டத்தட்ட
ஜம்மு காஷ்மீரில் இருந்து 350 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாகவும் மசூத் அசார் தப்ரசா சாலை பகுதியில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தானில் உள்ள 9 முகாம்களை இந்தியா குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருந்தது. இதில் பஹவல்பூரில் உள்ள மசூத் அசாரின் தலைமை முகாமும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் மசூத் அசாரின் குடும்பங்கள் 10 பேர் வரை பலியானதுடன் அவருடைய தரப்பினர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் இந்திய எல்லை அருகே மசூத் அசார் பதுங்கி இருப்பதாக இந்தியாவிற்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று நடந்து முடிந்த நிலையில் இதில் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி தோல்வி அடைந்ததனால் பிரதமர் இஷிபா ஷெகுருவை நெருக்கடி ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பானில் லிபரல் ஜனநாயக கட்சி ஆட்சியானது நடக்கின்ற நிலையில் பிரதமராக இஷிபா ஷெகுரு இருந்து வருகிறார். ஜப்பானின் நாடாளுமன்றம் டயட்டில் இருக்கின்ற இரு அவைகளிலும் அதிகாரம் குறைந்த மேலவையில் 248 இடங்களில் பாதி இடங்களுக்கான தேர்தல் நடந்துள்ளது. பிரதமர் இஷிபா ஷெகுரு இத்தேர்தலில் 125 இடங்களில் வெற்றி பெற்ற எளிய பெரும்பான்மை கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற நிலையில் எல்டிபி மற்றும் அதன் கூட்டணி கட்சியான ஹொமோய்டோ நாடாளுமன்ற மேலவையில் 75 இடங்களும் கிடைத்திருக்கின்றன. இதனால் கூடுதலாக 50 இடங்களை ஆளும் கட்சி கைப்பற்ற வேண்டும் எனவும் விலைவாசி உயர்வு, வருமான குறைவு, பாதுகாப்பின்மை மற்றும் சமூக சுமைகள், பண பற்றாக்குறை ஆகிய பிரச்சினைகளால் வாக்காளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஜப்பானில் இந்த தேர்தலில் ஆளும் கட்சி மோசமான தோல்வி அடையும் எனவும் ஜப்பானிய ஊடகங்கள் கணித்திருக்கின்றார்கள். இதில் தோல்வி ஏற்பட்டால் இஷிபா பதவி விலக நேரிடும் அல்லது கூட்டணியில் இன்னொரு கட்சியை சேர்க்க வேண்டும் என கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான கருத்து மோதலுக்கு பின்னர் இலன் மஸ்க் தன்னுடைய தொலைபேசி எண்ணை மாற்றியிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அமெரிக்க பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபை தலைவர் மைக்கேல் ஜான்சன் இதனை கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரச செலவினங்களை குறைக்கும் மசோதா தொடர்பாக இலன் மஸ்கிற்கு குறுஞ்செய்தி அனுப்ப முயன்ற போது அவருடைய எண் மாற்றப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் இலன் மஸ்க் இடையிலான பிரச்சினை விரைவிலே சரியாகும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் அதனை எதிர்நோக்கியுள்ளதாகவும் மைக் ஜான்சன் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவிலுள்ள விமான நிலையத்தின் மீது நடாத்தப்பட்டதான ஏவுகணை தாக்குதலுக்கு ஜெர்மனியின் ஹவுதி கிளர்ச்சிப்படை பொறுப்பேற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. டெல் அவிவில் உள்ள பென் குரியன் பன்னாட்டு விமான நிலையத்தின் மீது சைபர்சோனிக் பொலிட்டிக்ஸ் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜெர்மனியின் ஹவுதி கிளர்ச்சியாளர் படையும் கூறியுள்ளது. ஹவுதியின் செய்தி தொடர்பாளர் ஜஸ்பா சரியா கூறுகையில், பாலஸ்தீனிய மக்கள் மீதான இஸ்ரேலிய வன்முறையை எதிர்த்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காசா மீது இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு முடக்கங்கள் விலக்கப்படும் வரையில் தங்களுடைய ஏவுகணை தாக்குதல் தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.